உங்ககிட்ட ஒருத்தர் பழகும்போது உங்க பாடி லாங்குவேஜையும் உங்க பேசும் ஸ்லாங்கையும் அப்படியே காப்பி பண்ணி உங்கள மாதிரியே மாற ட்ரை பண்ற மனிதர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து. உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து உங்களோட அசைவுகளையும் உங்க ரசனைகளையும் அப்படியே பிரதிபலிச்சு உங்ககிட்ட நெருங்குறாருன்னா அவர் உங்களை நேசிக்கல, உங்க அனுகூலங்களை சுரண்ட உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் டிராப்ல மாட்ட வைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட நீங்க எதையாவது பகிர்ந்துக்கும் போது அவர் உங்க எமோஷனை அப்படியே காப்பி பண்ணி நீங்க சிரிக்கிறப்போ சிரிச்சு நீங்க சோகமா இருக்கிறப்போ சோகம் நடிச்சு உங்களை உத்து மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரா? அந்த மிரரிங் உங்களை எவ்வளவு பதட்டப்பட வைக்கும்னு உங்களுக்கே தெரியுமா? நீங்க அந்த பதட்டத்திலையும் அதீத நம்பிக்கையிலையும் தேவையில்லாத உங்க ரகசியங்களை உளர ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த மேனிபுலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் மிரரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போலி நகலெடுத்தல் மூலமா ஒருத்தரை எப்படி அடிமையாக்க முடியும், அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல நேரடி எதிர்ப்பை விட இந்த மிரரிங் தந்திரம் தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா எதிர்ப்புக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா உங்கள மாதிரியே மாறி உங்களை ஏமாத்துற இந்த சைக்காலஜிக்கல் மிமிக்ரிக்கு எல்லை கிடையாது. ஒரு மேனிபுலேட்டர் எப்போ மிரரிங்க பயன்படுத்துவார்னா அவருக்கு உங்க மேல ஒரு பவர் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். இதை தான் கமீலியன் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்கள மாதிரியே பேசி உங்க நம்பிக்கையை முழுசா சம்பாதிச்சு நீங்க அவங்கள நம்பினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசாமலே இருந்து உங்களை குற்ற உணர்ச்சியில கில்ட்ல தள்ளுவாங்க. நீங்களா வந்து அவங்க கிட்ட சரணடைகிற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. இது ஒரு வகையான மென்டல் டார்ச்சர். ஆனா ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் இந்த மிரரிங் தந்திரத்தை வேற மாதிரி பார்ப்பான். மத்தவங்களோட போலி பிரதிபலிப்புக்கு மயங்குவது அவனோட பலவீனம் கிடையாது, தன் தனித்துவத்தை உறுதியா வச்சிருக்கிறது அவனோட பலம். ஒரு மீட்டிங்லயோ இல்ல ஒரு விவாதத்திலேயோ அவங்க உங்களை காப்பி பண்ணி பேசும்போது நீங்க அந்த போலி நெருக்கத்துல சிக்காம அமைதியா எதிரில இருக்கிறவரை உத்து பாருங்க. அந்த மௌனம் அவரோட மனசுல ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். அவர் அந்த மௌனத்தை தாங்க முடியாம தன்னை அறியாமலே தன் போலி வேஷத்தை உடைச்சு உண்மைகளை உளர ஆரம்பிப்பார். இதுதான் த டாக்டிக்கல் ஐடென்டிட்டி ஷீல்டு. நீங்க எதுவுமே செய்யாமலே மத்தவங்கள பேச வைக்கிற ஒரு வித்தை இது. நாம ஏன் இவங்க காட்டுற போலி நெருக்கத்தை பார்த்து ஏமாந்து பயப்படுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மள மாதிரியே இருக்கிற ஒருத்தரை நம்மால சீக்கிரம் எடை போட முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு தெரியாதப்போ நம்ம மூளை தானாவே ஒரு பயத்தை உருவாக்கும். இதுதான் ஃபியர் ஆஃப் தி அன்னோன். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே புகழ்ச்சிக்கும் போலி காப்பிகளுக்கும் மயங்க மாட்டான். ஆனா அதிகமா கவனிப்பான். மௌனமா இருக்கிற ஒருத்தர் ஒரு அப்சர்வரா இருப்பாரு. அவர் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் உங்க ஒவ்வொரு வார்த்தையையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. ஒருத்தர் உங்க பாடி லாங்குவேஜை காப்பி பண்ணும்போது அவரோட முகத்துல இருக்கிற உணர்ச்சிகளை பாருங்க. அவர் எதேச்சையா அப்படி இருக்காரா, இல்ல ஒரு பிளான் போட்டு மௌனமா உங்களை டார்கெட் பண்ணி மிரரிங் பண்றாரா? அவர் கண்கள் உங்களை ஒரு வேட்டையாடுற மிருகம் மாதிரி பார்த்தா அவர் உங்க மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். அதே சமயம் அவர் கண்களை தள்ளி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அவர் உங்களை அனலைஸ் பண்ணி விலக நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே மத்தவங்களோட இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் மிரரிங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அவங்க உங்களை காப்பி பண்றாங்களா, நீங்க திடீர்னு உங்க பாடி லாங்குவேஜை மாத்தி அமைதியா இருங்க. அவங்க கிட்ட ஏன் என்ன மாதிரியே பண்றீங்கன்னு கேட்டு கெஞ்சாதீங்க. நீங்க கெஞ்ச ஆரம்பிச்சா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட அந்த தந்திரத்தை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களோட அந்த மேனிபுலேஷன் தந்திரம் தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மத்தவங்களோட எமோஷனல் கேம்ல மாட்டிக்க மாட்டான். தன் தனித்துவத்தை மத்தவங்களின் போலி நகல்களில் இழக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். தேவையில்லாத இடத்துல உங்க பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துறதை விட தேவையான இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனா காட்டும். Wise men speak because they have something to say. Fools because they have to say something. நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா உங்க வார்த்தைகளையும் அசைவுகளையும் சிக்கனமா பயன்படுத்துங்க. உங்க மௌனம் மத்தவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காம ஒரு பெரிய சக்தியா பார்ப்பாங்க. இன்னையில இருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை காப்பி பண்ணி மேனிபுலேட் செய்யும்போது உடனே ரியாக்ட் செய்யாதீங்க. ஒரு 5 செகண்ட் மௌனமா அவங்க எதிர்பார்க்காத ஒரு புது அசைவை செஞ்சு அவங்க கண்களை மட்டும் பாருங்க. அந்த 5 செகண்ட்ல அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். நீங்க அவங்க ட்ராப்ல மாட்டல, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாம அவங்க பதட்டமாவாங்க. இதுதான் மௌனத்தோட பவர்.
இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க அசைவுகளை அடக்க கத்துக்கணும். உங்க தனித்துவம் ஒரு இடி முழக்கத்தை விட சத்தமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கமீலியன் மெனிபுலேட்டர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த விடுற அந்த போலி முகமுடிய உடைங்க. நீங்க சுதந்திரமானவர், நீங்க ஒரு சாவரன். உங்க மன அமைதியை யாராலையும் குலைக்க முடியாது. மிரரிங்க ஒரு பாராடா பார்க்காம அதை ஒரு எச்சரிக்கையா பாருங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உங்க அடுத்த கட்டத்தை பிளான் பண்ண அந்த அமைதியை பயன்படுத்துங்க. வெற்றி அப்படிங்கிறது சத்தமா வர்றதில்ல, அது அமைதியா வந்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிரரிங்கின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.